தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தென்காசி மாணவர்கள் 27 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். மும்பையில் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. இதில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் சார்பில் 70 பேர் கலந்து கொண்ட நிலையில் தென்காசியைச் சேர்ந்த 14 மாணவ மாணவிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் தென்காசி மாணவர்கள் 8 தங்கம், 7 வெள்ளி, 12 வெண்கலம் என 27 பதக்கங்களை வென்றனர். இதனைத் தொடர்ந்து சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு தென்காசி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவர்கள் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டிக்கு தகுதி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. பசங்க பிரணவங்கிற பையன் 3 கோல்டு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இஸ்வின் ராஜ் அப்படிங்கிற பையன் ஒரு சில்வரு 2 பிராஞ்ச் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வர்ஷா 2 கோல்டு ஒரு சில்வர் அடிச்சிருக்காங்க. சுதே அப்படிங்கிற மாணவன் 3 கோல்டு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மாதவ் அப்படிங்கிற பையன் ஒரு செகண்டு ஒரு தேர்ட் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா மாணவர்களுமே தேர்ட் பிளேஸ் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா பசங்க தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ இருப்பாங்க? தமிழ்நாட்டில் மாதேஷ் ஒரு செகண்டு 2 தேர்டு வாங்கியிருக்காங்க. அது போக தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 70 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க சார். இந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வின் பண்ண பசங்க கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு தாய்லாந்து அங்கே அடுத்து ரெடியாக இருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு போகிற தயாரில் வேறு